தூத்துக்குடியில வெள்ளத்துல வந்து இன்னும் வந்து மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்கல, வரும் கொடுக்கக்கூடிய நிதி தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னென்னவெல்லாம் தமிழகத்திற்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்டியலை கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, நாளைக்கு அவங்க தூத்துக்குடிய நேர்லயும் போய் பாத்திருக்காங்க, அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட நேர்லயும் போய் பார்த்திருக்காங்க. இதுல இன்னொன்னு, மத்திய அரசினுடைய நிபுணர் குழுவை மாநில அரசு கேட்காமலேயே உடனடியாக அமைத்து அந்த குழுவும் வந்து தங்களோட ஆய்வறிக்கை வந்து கொடுக்கறதுக்காக மத்திய அரசு வெயிட் பண்ணுது. இவங்க முதல் கட்டமாக பேரிடர் நிதியிலிருந்து அந்த தொகையும் கொடுத்திருக்காங்க. இது மாநிலத்தோட பங்களிப்பு, மத்திய பங்களிப்பு. ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வந்து மக்கள் பாதிப்புக்கு உள்ளானதுக்கு அப்புறம் அரசாங்கம் மத்திய அரசின் மீது பழி போடுவதுதான் வேலை என்று அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு தூரம் தேசிய பேரிடர் நிவாரண குழு அங்க வந்து ஹெலிகாப்டர் அனுப்பிச்சுட்டு சாப்பாடு முதல் கொண்டு அங்க வந்து மத்திய அரசாங்கனுடைய படைகள் தான் தூத்துக்குடி மாநகரத்துக்கு உதவிகரமா இருக்குது. ஆனா மத்திய அரசு வந்து பணம் கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சாரத்தை செய்யக்கூடிய மாநில அரசு, நீங்க இவ்வளவு பெரிய துயர் நடந்துட்டு இருக்கும் போது கூட்டணி பேச்சுவார்த்தையில டெல்லியில இருந்தவங்க, நீங்க அமைச்சர் அனுப்பணும், எம்எல்ஏ அனுப்பணும்னு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லலாம். ஆனால் தேசிய பேரிடர் குழு வந்து அங்க வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து எந்த அளவுக்கு அங்க மக்கள் உதவி பண்ணிருக்காங்கன்னு களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க. அதனால் இந்த பண அரசியலை விட்டு விட்டு மக்களுடைய இன்றைய பிரச்சனைகளுக்கு, அவர்களுடைய துயரங்களுக்கு முதல்ல நீங்க பதில் கொடுங்க. அதே மாதிரி உதயநிதி வந்து வழக்கமா கொடுக்கிற நிதி தான், பேரிடர் காலத்துல கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கணுங்கிறத அதான் சொல்றேன். இதற்கான பதில வந்து நிதியமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காங்க, அது தமிழ்லயே சொல்லியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் உதயநிதி வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இவங்க வந்து பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனா வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா, மரியாதைனா திரு அப்பா, மரியாதைக்குரிய அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன், ஆனா பணத்தை முதல்ல கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி மத்திய அப்படிங்கிற மாதிரி இல்ல. இந்த 4 நாளா அவர் என்ன பேசிட்டு இருக்காரு, அவர் எப்படி பேசிட்டு இருக்காங்கிறத பாக்குறோம். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நிறைய வளர்ச்சி திட்டங்களையும் மக்களோட இந்த மாதிரி வேதனையான நேரத்துல ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியது. நான் தான் சொன்ன மாதிரி, மாநில அரசு கோரிக்கை விடுக்காமலேயே மத்திய அரசு குழுவை அமைத்தது, அனுப்பிச்சு வச்சது மத்திய உள்துறை. நீங்க ராணுவத்துறையுடைய ஹெலிகாப்டர், நேவியோட ஹெலிகாப்டர், ஃபுட் மெட்டீரியலோட சேர்த்து அங்க கொடுத்தது மத்திய அரசனுடைய குழு. இதனால மாநில அரசு வந்து நீங்க வந்து எதுவுமே பண்ணல, நாங்க தான் எல்லாமே பண்ணோம் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா தமிழகத்தினுடைய இந்த பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் உடனடி தீர்வை கொடுத்திருப்பது மத்திய அரசு. நீங்க எப்படி பேசுறீங்க? பொதுவெளியில வந்து ஒரு பொறுப்புகள் இருக்கக்கூடிய அமைச்சர் எப்படி பேசுறீங்க? உங்களோட பேச்சுக்கள் எப்படி இருக்கு? நீங்க இணக்கமா செயல்பட்டு மக்களோட கஷ்டத்தை குறைக்க போறீங்களா, இல்ல உங்களோட ஈகோ பிரச்சனையில மக்களை வந்து துயர்படுத்த போறீங்களா? எது உங்களுக்கு முக்கியம்? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மேடம், திருமாவளவன் சொல்றாரு, நிர்மலா சீதாராமன் வந்து பிரதமர் மாதிரியே செயல்படுறாரு, அவருக்கு பிரதமருடைய ஆசை வந்துடுச்சு அப்படிங்கிறாரு. நீங்க அதை பத்தி எப்படி சொல்றீங்க? திருமாவளவன் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கட்சியில் தான் குஜராத்திலே ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒருவர் பிரதமராயிருக்கிறார். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பிரதமர் மோடி அவர்களை பிரதமராக்கி அழகு பார்த்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி. இந்த கட்சியில் தான் யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்புகளுக்கு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்து நாங்க வந்து இன்னைக்கு வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க கூட்டணியில இருக்கிறீங்களே ஒரு பெரிய கட்சி, நான் அவருக்கு நேரடியா ஒண்ணு கேட்கிறேன். திருமாவளவன் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்காரு, கூட்டணி வச்சிருக்காரு. அவர் கூட்டணி வச்சிருக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்குவதற்கு ஒத்துக்கொள்ளுமா? குறைஞ்சபட்ச கொள்கை அளவில் ஒத்துக்கொள்ளுமான்னு அவர் கேட்டு சொல்லுங்க பாக்கலாம். ஆனா எங்களால சொல்ல முடியுங்க, எங்களால முதலமைச்சர்களை கொண்டு வர முடியும், ஜனாதிபதி கொண்டு வர முடியும், எங்களால முடியும். மேடம், முதலமைச்சரை நைட்ல இரவு நேரத்துல சந்தித்த பிரதமருடைய பொறுப்பற்ற தன்மையின் வைகோவோட விமர்சனம் பாக்குறீங்களா? நீங்க முதலமைச்சர் வந்து போறாரு, அவர் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்காக போறாரா? இல்ல, இந்தி கூட்டணி கட்சியோட கூட்டத்துக்கு போறாரு. போகும்போது புயல் வெள்ளம் வருது, அவரையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போறாரு. அப்போ இரவு நேரத்துல சந்திக்கிறதுனா பிரைம் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட்ஸ்ங்கிறது முன்னாடி எல்லாம் முடிவா இருக்கக்கூடியது. ஆனாலும் முதலமைச்சரை அதுவும் வந்து புயல் வெள்ளம் நடக்கும் போது நம்ம சந்திக்கணும்னு சந்திக்கிறாரு. இதுல என்ன பொறுப்பற்ற தன்மையை பார்த்தாரு அவரு? பொறுப்பற்ற முறையில தமிழ்நாட்டை விட்டுட்டு டெல்லிக்கு ஓடி போய் கூட்டணி பேச்சுவார்த்தையில நடந்த கூட்டணி கட்சி தலைவரை விட்டுட்டு பார்த்த பிரதமரை பொறுப்பில்லைன்னு சொல்லுவாரா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.